ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ கடைசியாக முழுமையாக ஸ்கிப் பண்ண வந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களை பெறும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கும் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்களும் சுட சுட புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்களை தினசரி கிடைக்கப்பெற்று தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி தினங்க. மேலும் கரிநாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இரவு 7:35 வரை ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் வந்து சேரக்கூடிய அதிகமான லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து உங்கள் உயரதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால் உங்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பான கேத்தான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு வெவ்வேறு வகையில் லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்துள்ளதுங்க. உங்கள் பள்ளியில் நீங்கள் மகத்தான நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கல்வி வாழ்க்கையில் பெற முடியும். எனவே கல்வி சார்ந்த முயற்சிகள் எல்லாமே தாராளமாக செய்யலாங்க. உயர்கல்விக்கான ஆர்வம் இப்பொழுது உங்கள்கிட்ட அதிகரித்து காணப்படுங்க. படிப்பிலையும் உங்களுக்கு ஆர்வம் கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள். ஸோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான லாபகரமான நாளாக கண்டிப்பாக மாணவர்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. காரிய வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா அனுபவமிக்க நல்ல நிபுணர்களை கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த ஃபீல்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் நீங்கள் சந்திக்கிறது, அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்துள்ளதுங்க. இதனால இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாள். நாள் முழுக்க வந்து இன்பமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் நல்ல நேரம் இப்போ கைகூடி வந்திருக்குங்க. அதனால உங்களுக்கு திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக நீங்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சிகள் கொய் கொடுக்கக்கூடிய வகையில் சுபகரிய தேதி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நிறைய விஷயங்களை வந்து புதுசாக நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெறணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே அதிகரிக்கும். எந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு இரவு 7:35 நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாங்க. அதன் பிறகு 2 நாட்களுக்கு நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால இன்னைக்கு காரியத்தை வந்து நீங்கள் நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு முடிக்கிறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க. ஏன்னா இன்றைய தினம் இரவு 7:35 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. அதனால புதுசாக ஏதோ ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களது காரியங்களை ஒத்தி வைக்காம உங்கள் காரியங்களை துரிதமாக முடிக்கணும்னாலும் இன்னைக்கு நீங்கள் செய்திருங்க. புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் நாளைக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்றைக்கே நீங்கள் பெண்டிங் ஒர்க் எதுவும் இல்லாமல் முடிச்சது நல்லதுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க, ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேருங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு இந்த தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறதுல அதிகமான ஆர்வம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாளுங்க. புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக வியாபார வளர்ச்சி அபரமாக இருக்கும். உங்களுக்கு உத்தியோகஸ்தலாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதரவும் கண்டிப்பாக வந்து சேருங்க. மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க, உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கே அதனால நல்ல ஒரு கெத்தான மனதளவில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை கூடக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. நம்பிக்கையான ஒரு நல்ல நபராக நீங்கள் மாறுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் அமையுங்க. ஸோ சிறந்த ஒரு நாள். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர்கிட்ட பொறுமையாக அனுசரித்து போகிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தாங்க இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணுங்க.
இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது கூட நீங்கள் தவறான புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நண்பர்கள் கூட நீங்கள் பழகும்போது நல்ல ஒரு புரிந்துணர்வு வேணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதும் தெளிவான நல்ல முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த காரியத்துக்கு போகலாம். இன்றைய தினம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் சில தகாத விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால நண்பர்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுங்க. அது ரொம்ப அவசியம். எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை அறிய சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரிடம் நீங்கள் நன்றாக பேசி சமமாக விசாரித்து நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி விசாரித்து செயல்படுங்க. அது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் தாமதமாக கொஞ்சம் பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதனால நிதி நிலைமை உங்களுக்கு கட்டாயமாக மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது ஆர்வம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை இயல்பாகவே முயற்சி செய்வீங்க. உங்களுக்கு அதன் மூலமாக புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எல்லாருமே உங்கள் வீட்டு நண்பர்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடந்த காலத்தை சேர்ந்த சில நபர்கள் இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அட்லீஸ்ட் கடந்த காலத்தை சேர்ந்த சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தொலைபேசியிலாவது இன்னைக்கு தொடர்பு கொள்வாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும். ரிமார்க்கபிளான ஒரு நாளாக மாறுங்க. இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கூட கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். அவசரப்படக்கூடாது. நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக தான் உங்களை இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி இன்னைக்கு நீங்க மனதில் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இல்லற வாழ்க்கையில பொறுமை தேவை. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சேரும். எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாக வெள்ளம் கரை புரண்டு ஓடுன்னு சொல்லலாம். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக ஒப்பந்தங்களை சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. விலையுயர்ந்த சில பொருட்களை வாங்குறதுனால சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கூடும் ஆனந்தமான நாள். தர்ம காரியங்கள் மற்றும் தான தர்மங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் நீங்க இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் பொது காரியங்கள்ல தான தர்மங்கள் செய்யறதுல ஈடுபாடு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மேலதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு கொடுங்க. நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மீதான தன்னம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஆர்வம் வெற்றிகளுக்கு ஒரு காரணமாக அமையும். எனவே ஆர்வமாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். மேலும் தன்னம்பிக்கையை கூடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. மகிழ்ச்சியான நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.